வணக்கம், ட்ரெண்டி ஹோம் மேக்கர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முட்டை பணியார குழம்பு. இந்த குழம்பு பண்றதுக்கு நம்ம முட்டையை பணியாரக்கல்ல ஊற்றி குண்டு குண்டா பணியாரம் செஞ்சு அதை குழம்புல போட போறோம். பணியாரம் குழம்புல ஊறி சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பணியார குழம்போட செய்முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம அரைக்க வேண்டிய பொருட்களை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு 1/2 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து ஒரு பேனில் வறுத்துக்கலாம். கொஞ்சம் வறுபட்டோன்னே இதோட 1/2 கப் தேங்காய் துருளையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த மசாலாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து முட்டை பணியாரம் பண்ணுறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் 7 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். நான் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் குழம்புல மிளகு சேர்க்கறதுனால இதில் மிளகுத்தூள் சேர்க்கல. இதோட முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு செய்யறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்யலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 இன்ச் அளவு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 10 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட 3/4 கப் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம நறுக்கிற 2 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை இதோட சேர்த்துக்கலாம். இதுல தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவி கொஞ்சம் திக்கா இருக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துடலாம். அரைச்ச மசாலா சேர்த்து 1 நிமிஷம் கழிச்சு நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி சேர்த்துருக்கேன். குழம்ப சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இது கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்குள்ளார நம்ம முட்டை பணியாரத்தை ரெடி பண்ணிடலாம். பணியார கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். பீட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைய இப்போ இந்த பணியார குழியில ஊத்திடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். பணியாரம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பணியாரத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பணியாரத்தை உள்ள போட்டுடலாம். எல்லா பணியாரத்தையும் உள்ள போட்டாச்சு.
குழம்புல பணியாரம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நல்லா ரவுண்ட் ரவுண்டா குண்டு குண்டா அழகா முதந்துட்டு இருக்கு. இந்த குழம்ப சாப்பாடோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சமா கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். அருமையான முட்டை பணியார குழம்பு தயாராகிடுச்சு. இந்த முட்டை பணியார குழம்ப கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ட்ரெண்டி ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.